பொசிஷன். பட்டியலத்திலிருந்து வந்திருக்க இன்னொரு அமைச்சர் 28வது பொசிஷன். 28, 32, 34, 35. இதான் நான் கேட்கிறேனே, ஏன்பா ஒரு பட்டியலின சகோதர சகோதரி ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கின்றா எவ்வளவு கம்பீரமா இருக்கும், எவ்வளவு கம்பீரமா இருக்கும். நாங்கள் முதலமைச்சர் ஆக்குகின்றோம், முதலமைச்சர் ஆக்குகின்றோம், ஜனாதிபதி ஆக்குகின்றோம். ஏன்னா எங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கணும், ஏன் எல்கே அத்வானி ஐயாவும் நாங்க ஏன் ஆக்கல தெரியாம கேட்கிறோம். பொருத்தமானவர், கட்சியினுடைய ஐடியோலால். நீங்க யாரா பிரதீபா பட்டீல் அம்மா வாக்குனீங்க, காங்கிரஸ் கேட்கறீங்களா? சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு வெட்கப்படணுமையா நீங்களா? கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்களை ஆக்காம, கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம், கிடைத்த இரண்டாவது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் ஐயா பட்டியலின சகோதரர், மூன்றாவது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினர். பார்த்து கத்துக்குங்க. பத்திரிகையில சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிட்டு வந்து பாஜக சமூக நீதிக்கு எதிரி. எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்றீங்க? நேத்து ஒரு தேவாலயத்துக்கு போறேன், ஒரு தேவாலயத்துக்கு போக விட மாட்டாங்க. அதான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த தேவாலயத்தை சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டியதா போச்சு. லெப்ட்ல வண்டி திரும்ப இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டேன். ஏன்னா அங்க வந்து அந்த ஃபாதரை மிரட்டுவாங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்துமஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி 1 மணி நேரம் மாஸ் அட்டன் பண்றதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க? 1000 போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் திருப்பி இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா கேட்கிறேன், பாஜக இப்படித்தான் அடைச்சு வச்சிரு, அதை யாராச்சும் உடைக்க முயற்சித்தாங்கன்னா முதல்ல அவர் அடைய. சமூக நீதி பத்தி கேட்க, ஆனா சமூக நீதியை பத்தி வர சொல்லுங்க. நான் திமுக யார வேணாலும் பேசுவேன். ஒரு அமைச்சர்ல இருந்து மேல யாரோ வர சொல்லுங்க. நீ சமூக நீதி என்ன பண்ணிருக்க பேசுவோம், நாங்க என்ன பண்ணிருக்கோம் பேசுவோம். தமிழ்நாடு மக்கள் பார்த்து முடிவு. அங்க சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்க பேசுறீங்க, வந்து பேச பார்க்க என்ன எதிரி? தமிழ்நாட்டில் $470 மில்லியன் எக்கானமி, 500 மில்லியன் கீழே இருக்கும், ½ ட்ரில்லியன் கீழே இருக்கும். இரட்டை டம்ளர் பீகார்ல இல்லைன்னா, இரட்டை டம்ளர் சிஸ்டம்ல பீகார்ல இல்லைன்னா, நான் போறேன் பீகார் அடிக்கடி, யூபியில இல்லைன்னா இரட்டை டம்ளர். ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை டம்ளர்னுடைய பயன்பாடு அதிகம். என்ன சமூக நீதி பேசுறேன் சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. ஆனா நான் அரசியல்வாதி கேட்கிறேன், உங்களுக்கு கேட்கிறேன். பட்டியலின சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனா கொடியேற்ற முடியாது. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட். யூபியில் இருக்கா, பீகார்ல இருக்கா? இல்ல. எத்தனை நாளைக்கு இதே இதை பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வண்டி ஓட்டுவாங்க. காலைல 10 மணிக்கு பார்ப்பேன். நன்றியா, நன்றி. வாங்க, கட்சியில் சேர்த்துறவங்கள சேர்த்துருவோம். அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன், எடுத்துக்கண்ணே. அண்ணா தலைவர் எல்லாம் ஆளுக்கு ஒரு போட்டோ எடுங்கண்ணே. இந்தாங்க இந்தாங்க. எல்லாரும் அமைதியா கூட கேட்கிறோம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே செருப்பி கழட்டிடுறேன். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால் மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாத்துங்க, நாங்க திரும்பி எலெக்ஷனுக்கு பணம் எல்லாம் கொடுக்க போறோம். நீ 1000 கோடி விடு, வீழ்த்திறக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். பார்த்து என்ன வேணுமோ பண்ணி. இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம், வாங்க 2 சும்மா அந்த வடக்கு தெற்கு எத்தனை நாள் ஏதோ ஒரு இடத்துல நிற்பேன். 234 தொகுதி இருக்குல்ல, மக்கள் நம்பி நிற்போம். பாத்துக்குவாங்க. ஆனா நாளைக்கு கோவையில என்னோட இல்லத்திற்கு முன்பு இது நடக்கும். நம்ம செய்தி தொடர்பாளர் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. 10 மணிக்கு சரியா நடக்கும். நன்றி.